ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். இஃப் நாட் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் இருக்க 4 எக்ஸாம்ஸில் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் சில டிப்ஸை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். காமர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். 12th காமர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கல்வி கடல்னு சர்ச் பண்ணுங்க. அதில் 12th காமர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸ்னு இருக்கும். அதை பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே இந்த பேஜில் கிடைக்கும் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு சாம்பிளுக்காக 12th காமர்ஸ் ஈஸி லோயலா கைட் 24-25 இங்கிலீஷ் மீடியத்துக்கான கைடை இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அது மாதிரி தான் மற்ற கைட்ஸ்க்கும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டடி மெட்டீரியல் பக்கத்துலையும் கிளிக் ஹியர்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காமர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கல்வி கடல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட்லையும் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் நல்லா படிச்சுட்டு போனாலும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட் அண்ட் க்ளீனாக இல்லைனா சம்டைம்ஸ் டீச்சர்ஸை பொறுத்து மார்க்ஸ் கம்மியாக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதை தப்பாக பண்ணாமல் இருக்க பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அண்ட் டீச்சர்ஸ் காமர்ஸ் ஆன்சர் ஷீட்டை எப்படிலாம் சைன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்காகவே நம்ம கல்வி கடல் சேனலில் காமர்ஸ் பப்ளிக் ஆன்சர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோதான் படிச்சுட்டு போனாலும் கொடுத்துருக்க 3 ஹவர்ஸில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் எழுதும்போது இந்த டைமுக்குள்ள இந்த செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்கள் ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத 1 மார்க்ஸ்க்கு டைம் எடுத்து எல்லா கொஸ்டினும் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு எழுதுங்க. அவசரப்பட்டு தப்பாக எழுதிடாதீங்க. அது உங்களோட மார்க்ஸவே லூஸ் பண்ண வச்சிரும். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் உங்ககிட்ட திரும்ப சொல்கிறது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து மொத்த சிலபஸையும் கவர் பண்ணணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஓவர் நைட்டில் யாராலையும் ஒபாமா ஆகிட முடியாது. அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட் அட்லீஸ்ட் 6 hours ஆஃப் ஸ்லீப்னாச்சும் வேணும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாமல் கூல் அண்ட் ரிலாக்ஸாக போய் எக்ஸாமை பண்ணுங்கள். தெரியலன்னு சொல்லி எந்த ஒரு கொஸ்டின்ஸும் விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக தெரிஞ்ச ஆன்சர்ஸை எழுத முடியுதான்னு பாருங்கள். ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் ஆன்சர் கிரேஸ் மார்க் தருவாங்க. அட்டன் பண்ணாலே மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ ட்ரை டு அட்டன் ஆல் த கொஸ்டின்ஸ் அதர் தென் ஆப்ஷன்ஸ். இப்போ எல்லாரும் உங்கள் எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் 12th காமர்ஸ் எக்ஸாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.